நினச்சி பாருங்க. ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே ஜெபம் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு போகிறேன். யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரு. யாரோ ஒருத்தருக்கு, பிரதர் நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஃபீரியர்லேருந்து வெளியே வந்து தான் பிரதர் ஆகணும், சிஸ்டர் வந்து தான் சிஸ்டர் ஆகணும். உங்களை ஆண்டவர் எவ்வளோ எட்டாத உயரத்தில் வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளவு எட்டாத உயரத்தில் வச்சிருக்க பாருங்களேன். நீங்க வாழ்கிற வாழ்க்கையை எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல. உங்க வாழ்க்கையை மிஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களை மாதிரி இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேரால இருக்க முடியல. அப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உங்க வாழ்க்கைக்கு ஆசைப்படும் போது நீங்க எப்படி உங்களை குறித்து குறைவா நீங்க நினைக்கலாம்? நீங்க எப்படி நீங்க தைரியமா நிக்க வேண்டாம், நீங்க சந்தோஷமா நிக்க வேண்டாம். உங்க சாப்பாடை எப்படி நீங்க துக்கமா சாப்பிடலாம், உங்க ட்ரெஸ்ஸை எப்படி நீங்க துக்கமா நீங்க ட்ரெஸ் பண்ணலாம். இந்த சபை, இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தங்கச்சி, கேர்ள்ஸ், நீ ரொம்ப கவனம். நீ உன்னுடைய வாழ்க்கையை தயவு சரி இன்ஃபீரியரா நீ ஃபீல் பண்ணாத. ஆண்டவர் உன்னை எவ்வளோ நல்லா வச்சிருக்காரு தெரியுமா? எவ்வளோ நல்லா வச்சிருக்காரு. ஆனால் நீ போடுற ட்ரெஸ்ஸை போடும்போது கூட நீ துக்கத்தோட போடுற, நீ சாப்பிடும்போது கூட துக்கமாக நீ சாப்பிட்ற, நீ வாழ்றதே துக்கமாக வாழ்ற. ஏன் துக்கமாக வாழ்றேன்னா உனக்கு முன்னாடி இருக்கிற சிலரை பார்த்து இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீ உன்னை துக்கப்படுத்திக்கிற. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு முகமுகமாய் உன்னோட தெளிவாக பேசுறாரு. நிறைய பேரை காட்டிலும் உன்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிற மகளே, நீ துக்கப்படுறது மாதிரி எதுவுமே இல்லை. இது உனக்கு கொடுத்திருக்க வாழ்க்கை. நீ சந்தோஷமாய் வாழு, பலத்தோடு வாழு. அவர்கள் பலனை விட அதிக பலன் உன்னிடத்தில் இருக்கிறது. அவர்கள் ஞானத்தை விட உனக்கு அதிக ஞானம் இருக்கிறது. அவர்களை விட பல மடங்கு நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு Thank you Jesus. இப்போ ஆவியானுடைய மகிமை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக, அந்த தாழ்வு மனப்பான்மை இப்ப எடுக்கப்படுவதாக. இயேசுவே, இயேசப்பா, கர்த்தர் எவ்வளவு பெரிய நிலைமையில வைத்திருக்கிறார் என்கிறதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சவுல் ராஜா மாதிரி நீங்க யாருமே மாறிடாதீங்க. பாருங்க, இவ்வளவு இருந்தும் ஒரே ஒரு இன்ஃபீரியாரிட்டி அவனை எங்க வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திச்சு பாருங்களேன். சூசைட் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுச்சு. தற்கொலை பண்ற வரைக்கும் போயிட்டான். வேற எதுவும் கிடையாது. இந்த சின்ன வயசுலே இவனுடைய மனசுக்குள்ள இருந்த இந்த இன்ஃபீரியாரிட்டியை இவன் வந்து அழிக்கல. சின்ன வயசுல அவங்க அம்மா அழிச்சிருக்கணும், அவங்க அப்பா அழிச்சிருக்கணும். இந்த பேரண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி சொல்லும் போது நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க, சரிப்பா உனக்கு இந்த வயசு இப்படி இருக்கும், சரியாயிருவ, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணு, கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோ, சரியாயிரும் அப்படின்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க நிறைய பேர் உங்களிடத்துல வந்து சொல்லுவாங்க, எனக்கு வெக்கமா இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொல்லுங்க, அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த சவுல் ராஜாவை சின்ன வயசுல இவனுக்குள்ள ஒரு விதை இருக்கிறத யாருமே அழிக்காம விட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கடைசியில யாரோட போட்டி போடுறான் பாருங்க. தாவீது எங்க மூலை, சவுல் எங்க இருக்கிறான். தாவீது அந்த ஊர்ல அப்பதான் வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு ஆட்டு இடையன். ஆனா சவுல் ராஜா எங்கன்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் தலைவனா வச்சிருக்கிற ஒரு தலைவன். இவன் போய் யாரோட ஒப்புறான் அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனோட ஒப்புறதுனால நம்ம ஒப்பிட முடியுமா? நீங்க சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் அவன மாதிரி இல்லை இவன மாதிரி இல்லைன்னு ஒப்பிடுவாங்க. ஆனா நீங்க உங்களை யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. நீங்க ஒரு தனி யூனிக்கான பர்சன். நீங்க தனியாய் அழைக்கப்பட்டவர்கள். உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறாரு. யாரும் யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வாழ்க்கை அவங்க சந்தோஷமாய் வாழ்ந்தாலே போதுமானது. அதுதான் நம்முடைய பெரிய வெற்றி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறீங்களா? நினைக்கிறீங்களா? எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நீங்க நினைங்க, ஆண்டவர் உங்களை எப்படி நல்லா வச்சிருக்காரா இல்லையா? வாலிப தம்பி, ஆண்டவர் தம்பி தங்கச்சி நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? உன்னை இவ்வளோ நல்லா இல்லை, இன்னும் நல்லா வைப்பார். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராச்சே. அப்படியே முழு மனதோட எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தான் ஆண்டவரை நீங்க தந்திருக்கிறீங்க, ஒரு நல்ல கணவனார தான் ஆண்டவரை நீங்க தந்திருக்கிறீங்க. சொல்லுங்க மனசார அப்படி நினைச்சு சிஸ்டர், உங்க சூழ்நிலையில யாருமே காப்பாற்றப்படக்கூட முடியாது சிஸ்டர். அவங்க உயிரோட கூட வாழ்ந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த தண்ணீரை உங்களை அழகா கடக்க வச்சாரு பாருங்க. இந்த பிரச்சனையை அழகா கடக்க வச்சாரு பாருங்க. இந்த பிள்ளையை இவ்வளவு தூரம் வளர்த்துறதுக்கு பலன் தந்தா இருப்பாருங்க. இல்லை நீங்க அவங்களை எல்லாரும் இதோட இருக்கிறாங்களே, எல்லாரும் கணவனாரோட இருக்கிறாங்க, எல்லாரும் இதோட இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர் 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 பெரியவர்.
அவர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் தந்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க, மனதார நன்றி சொல்லுங்க. இந்த மைக்கேல் ஜாக்சன் அந்த ஒரு மிகப்பெரிய பாப் இசை கலைஞன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை தன் வசம் படுத்தின ஒரு மனுஷன். அவருடைய சாக வேண்டிய வயசில், ரொம்ப சீக்கிரமான வயசில் அவர் இறந்து போனார். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய மருத்துவ அறிக்கையை டாக்டர்கள் வாசிக்கும் போது அவர் அதிகமான நிறைய மெடிசன் அவர் எடுத்ததுனால அவருடைய உடம்பு அந்த மெடிசனை சாப்பிட்டு பாய்சன் ஆனதுனால அவருடைய உடம்புல இருக்கிற அவயவங்களெல்லாம் செத்து அவர் இறந்து போனார் அப்படின்ற அந்த அறிக்கையை நீங்கள் நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க. மேடையில் நின்று அந்த மனுஷன் டான்ஸ் பண்ணுனா அப்படியே கீழே இருக்கிற பிள்ளைங்க பசங்க எல்லாரும் அப்படியே சத்தம் போட்டு அழுவாங்க. ஸோ அவ்வளவு பெரிய இசை கலைஞன். இன்றைக்கும் அவருக்கு ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, இன்றைக்கும் அவருடைய பேரில் நிறைய பேர் நிறைய காரியத்தை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் ஒரு கருப்பிரத்தை சேர்ந்தவர். எப்போவுமே அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த வேற்றுமை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படின்னா கருப்பர்கள், வெள்ளையர்கள், கருப்பினத்தவர்கள், வெள்ளை இனத்தவர்கள் என்கிற ஒரு பாகுபாடு நிறைய அன்னைக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மைக்கேல் ஜாக்சன் இருந்த காலத்தில் அது நிறையவே இருந்துச்சு. கருப்பினத்தவர்களை உள்ளே ஏற்ற மாட்டாங்க, அவங்க ஒரு லோ இது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இவருக்கு நல்ல அழகு, இவர் கருப்பினத்தவராக இருக்கும்போதே அவருக்குள்ள அந்த கோரியோ என்கிற ஒன்று அவருக்கு கிஃப்ட் மாதிரி. அவர் அப்போவே நல்லா தான் பாடிட்டு இருந்தார் அந்த கோரியோ, அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அவர் பண்ணுறவர். ஆனால் அவர் என்ன நினச்சார் அப்படின்னு சொன்னால், நம்ம கொஞ்சம் வெள்ளையாக மாறி நம்ம கொஞ்சம் இருக்கிறத விட அழகாக மாறிட்டோன்னா நிறைய பேர் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நினச்சி தன்னுடைய சரீரத்தை ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தார். அந்த ஆப்ரேஷன் பண்ணி 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 கடைசியில் இடையில் அவர் கொஞ்சம் சிக்காகி இந்த மாதிரி உடம்பில் நிறைய மருந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டு தன்னுடைய திறமைகளை கடைசி வரைக்கும் செய்யக்கூட முடியாமல் தன்னுடைய வாழ்நாளில் இடையிலே அவர் இறந்துட்டார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். இல்லாத ஒன்றை, கர்த்தர் நமக்கு கிடைக்காத ஒன்றை யாரோ ஒருத்தரை பார்த்து 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 இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறத விட உங்களுக்கு இருக்கிறத வச்சு ஆண்டவர் உங்களை மேன்மையாய் நடத்துறதுக்கு வல்லவராக இருக்கு. 85 வருஷம் 90 வருஷம் இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நம்ம பெருசாக வாழ போகிறதில்ல. மோஸ்ட்லி ரொம்ப இது போனால் 100 இயர்ஸ், ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா ஒரு 100 வருஷம், அதுக்கு மேலே யாரும் வாழ போகிறதில்ல. இந்த 100 வருஷத்துக்குள்ள நீங்கள் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு போகும்போது நீங்கள் என்ன செஞ்சாலும் எதுவுமே உங்கள் கூட வரப்போகிறதில்லை, எதுவுமே வரப்போகிறதில்லை. ஆனால் நீங்கள் கடைசி உயிரோடு இருக்கும்போது மறிக்கிற டைமும் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. என் வாழ்க்கையை நான் இவ்வளவு பிரச்சனையிலையும் என் வாழ்க்கையை நான் நல்லா வாழ்ந்துட்டேன், இனி ஒன்றும் இல்லை, இனி அங்கே போனால் போதும், இனி அங்கே போனால் போதும். இந்த திருப்தி இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்ததுக்கு அந்த திருப்தி இருக்கு பாருங்களேன். அந்த திருப்திக்கு நேராய் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு முன்பாக என்னை அலங்கரிக்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ், உங்களுக்கு இருக்கிற தோல்விகளெல்லாம் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுமானது. ஆமென். வேதம் சொல்கிறது, சகைவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் குள்ளனானபடினால். என்னது? நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான், அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்பாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஆமென். கவனிங்க, அவனுக்கு அரசாங்கத்தில் பதவி இருந்துச்சு, நல்ல சம்பளம் இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு நெகட்டிவ், ஒரே ஒரு குறைவு. அவன் என்னவா இருந்தான்? சத்தமாக சொல்லுங்க, கேட்கல. ஒரு முள் ஒன்று இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஒன்று மட்டும் இல்லை. ஆனால் உலகத்தில் இருக்கிற மொத்த பேரும் எதையுமே பார்க்கல, அவனுடைய குள்ளத்தை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் இயேசு அவனுடைய குள்ளத்தையே பார்க்கல,
அவனுடைய உள்ளத்தை மட்டும்தான் பார்த்து. ஆமென். இயேசுவுக்கு நீங்கள் கருப்பாக இருக்கீங்களோ, நீங்கள் சிவப்பாக இருக்கீங்களோ, நீங்கள் உயரமாக இருக்கிறீங்களோ, எதுவுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு என்ன மட்டும்தான் தெரியும்னா, என் பிள்ளைன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவருக்கு நான் பிள்ளையா இருந்தால் போதுமானது, அதை விட வேற என்ன வேணும்? அவர் என்னை ரசிக்கிறார்ல, அதை விட வேற என்ன வேணும்? அவர் என்னை ஒரு நாளும் விழ தள்ளல, அதுக்கப்புறம் என்ன வேணும்? அவர் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறார்ல, அதை தவிர வேற என்ன வேணும்? அதனால் இப்போலேருந்து நினைக்க ஆரம்பிங்க. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமாகி அடுத்த வாரம் இதே செய்தியை நான் தொடர்ச்சியாகி உங்களுக்கு பேச ஆண்டவர் அனுமதித்தால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால், என்ன ஆண்டவர் கேட்கல, சத்தமா மனசார சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்காரு பிரதர். அந்த சொல்ற டோன்லே வரணும். நிறைய பேர் எப்படி சொல்றீங்க தெரியுமா? செத்தவங்க கையில் வெத்தலை கொடுத்தது மாதிரி, நல்லா வச்சிருக்காரு, இப்படி ஒரு பிறவி தேவையா? நானும் வந்து உட்காந்துருக்கிறேன், நீங்களும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நல்லா வாழவே கூடாது பாஸ்டர். எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு நான் வந்தேன்? இல்லை 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 இல்லை, அவருடைய சொந்த ரத்தத்தாலே என்னை சம்பாதித்திருக்கிறேன். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கை. இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே என்னுடைய வாழ்க்கை. இன்ஃபீரியருடைய உச்சகட்டத்துக்கு போனவன் நான், அதனுடைய ஆழத்தை அறிந்து கொண்டவன் நான். ஒருத்தரை பார்த்து கூட நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பார்த்து பேசக்கூடிய தைரியமற்றவன் நான். நான் சொல்கிறேன், தைரியமே இல்லை, சுத்தமாக தைரியமே இல்லை. முகத்துக்கு முகம் என்னால் பார்த்து பேச முடியாது. யாரை பார்த்துமே எனக்கு நினைவு தெரிஞ்சு முகத்துக்கு முகத்து யாரை பார்த்தும் பேசுனதே இல்லை, என் ஃபேமிலியை தவிர. அவ்வளோ பயம், அவ்வளோ தாழ்வு மனப்பான்மை. ஒரு கல்யாண வீட்டில் கூட அவங்க கல்யாணம் முடிச்சு ரிசப்ஷனுக்கு நான் ஃபோட்டோ எடுக்க போய் நின்னதே இல்லை. ஃபோட்டோவை பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அவ்வளோ இன்ஃபீரியர். நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கிறோம், நம்ம குடும்பம் ரொம்ப மோசமாக இருக்குது, நம்ம போய் எதுக்கு போய் அவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்து நம்மளை பார்க்கவா போகிறாங்க? நம்ம இருந்தாலே மற்றவங்கெல்லாம் அசிங்கமாக தெரியும்னு நினைப்பாங்க, நம்மளை இவங்க வெறுப்பாங்க, நம்ம தூரம் ஒதுங்கி நிற்கலாம். தூரம் ஒதுக்கி 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 என்னையே ரிஜெக்ட் பண்ணவன் தான் நான். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய துணையோடு சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் ஒரு கற்பனையை கற்றுக் கொடுத்தாரு. நீ ஏன்டா அப்படின்னு நினைக்கிற? உன்னை எவ்வளோ நல்லா நான் வச்சுருக்கேன் தெரியுமா? இப்போ இந்த பலிபீடத்திலேருந்து நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை என் குடும்பத்தில் இருக்கிற, என் வம்சத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. என்ன மட்டும் இல்லை, உங்களையும் ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு இன்னும் தெரியல, அவ்வளோதான். உங்களை இன்னும் தெரியல, அவ்வளோதான். ஹல்லேலூயா.